அதாவது தொடர்ந்து மீடியாக்களில் இந்த ஒரு வாரம் 10 நாட்களாகவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய செய்தியாக அப்டேட்டாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் நம்ம தல அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற விஷயம் தான். இந்த விஷயம் வந்து வதந்தியோ இல்லை அவதூறு வதந்தியோ இல்லை தெரியாத தப்பான தகவலோ கிடையாது. நிச்சயமாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை தகவல். ஏன்னா ஆர்எஸ் இன்ஃபோடெயின்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம், விடுதலை படத்தோட ப்ரொடியூசர் அவங்க தான் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அஜித் அவர்களை சந்தித்த வெற்றிமாறன் அவர்கள் பார்த்திங்கன்னா சில கதைகளை சொல்லி அந்த கதைகள் எல்லாமே அஜித்துக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சான். நடுவில் வாடிவாசலில் கூட அஜித் பண்ணுவார் அப்படிங்கிற டாக்கெலாம் வந்தபோது கூட அதெல்லாம் கிடையாது அப்படின்னு உறுதியாக மறுத்துட்டாங்க. வாடிவாசலில் சூர்யா தான் அஜித்துக்கு அவர் வேற ஒரு கதை பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவலாம் வந்துச்சு. ஆனால் இப்போது அதில் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. வெற்றிமாறர்கள் முதல் இயக்க போகிறது அஜித்தை கிடையாது, நம்ம தளபதி விஜயை அப்படிங்கிறது தான். ஏன்னா அஜித் அவர்கள் அடுத்ததாக நடிக்க போகிறது மார்க் ஆண்டனி இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் தான். அதுக்கப்புறம் அவருடைய லைனப்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வெற்றிமாறன் படத்தை நடிக்க போகிற. அதே சமயத்தில் வெற்றிமாறன் வாடிவாசல் படம் கமிட்மெண்ட் இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் பண்ணணும். ஆனால் இதற்கு நடுவில் அஜித் அவர்கள் அத்தனை கமிட்மெண்ட்லேயும் முடிச்சு வர முடியாது. இப்போது அதனால தான் அவர் பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஏற்கனவே சொன்ன சில கதைகளில் ஒரு கதையை படமாக பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா விஜய்க்கு ஒரே ஒரு கமிட்மெண்ட் தான், வெங்கட் பிரபுவோட அந்த தளபதி 68. ஸோ இந்த படத்தை முடிச்சுட்டு தான் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் நடிக்க போகிறாராம். இந்த தகவலை சொன்னது இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான். அவர் தான் ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப ஓப்பனாக தெளிவாக சொல்லிட்டாரு. அடுத்ததாக வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சார் நடிக்க போகிறாரு. அந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்ண போகிறேன், விஜய் சார் என்னுடைய அண்ணன் மாதிரி அப்படிங்கிற தகவலையும் அவர் சொல்லிட்டாரு. ஸோ இப்போதைக்கு அஜித் வெற்றிமாறன் கூட்டணிக்கு முன்னாடியே விஜய் வெற்றிமாறன் கூட்டணி அப்படிங்கிறது தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு.